இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு, இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க. நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க. மிதுன ராசின்றது ஒரு காற்று தத்துவ ராசிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெல்லிய மாற்றத்தின் ஆரம்பம் உண்டாகக்கூடிய தருணம் தான் இது. காற்று தத்துவ ராசிங்கிறதுனால இப்போ ஒரு மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. சில விஷயங்களை பார்க்கும் பொழுது சாதாரணமாக உங்களுக்கு தோணாலும் அது உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருந்தால் அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சின்ன ஒரு மாற்றம் கூட உங்களுக்கு பெரிய அமைப்பை தரக்கூடியதாகத்தான் இருக்குது. புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சின்னதாக ஒரு நல்லது நடக்குதுன்னா என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படியே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அந்த இடத்தில் உங்களுக்கு மாறுதல்கள் ஏற்படுது. கொஞ்சம் ஒரு மூமெண்ட் இருக்குதுன்னா தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு அந்த முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடக்கமாக போய்கிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லைங்க. இதுவரையும் உங்கள் பாதையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தடைகளையும் சந்தித்து வந்துக்கிட்டு இருக்க மிதுன ராசிக்கு இப்போ மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலம். அந்த மாற்றத்தை நீங்கள் இது வரைக்கும் கவனிக்காமல் இருந்தவங்க கூட கொஞ்சம் ஒரு சிலவங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. மாற்றம் ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இல்லைங்க, இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு மாற்றமே இல்லை, அப்படிப்பட்டவர்களுக்கு இனி மாற்றம் ஏற்படக்கூடிய நேரமாகப்பட்டது அமையுது. அதனால் பாதை உங்களுக்கு முன்னால் வழிவகுத்து செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் புதிதாக இருக்குதுங்க. அதெல்லாம் நல்ல அமைப்போடு இருக்குது. இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். இதனால் உங்கள் சிந்தனை வேகமாக இருக்கும், பேச்சு திறன் வேகமாக இருக்கும், உங்கள் யோசனையில் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. இப்போ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு சூழ்நிலை வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஒரு விசேஷம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு பேச்சு வருது அப்படின்னா அந்த இடத்துல சரியான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிந்தனையெல்லாம் உங்களுக்கு தாங்க ஏற்படும். யாராவது பேசினா உடனே அதுக்கேற்ற பதிலை சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான். அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அந்த ஆற்றல் இப்போ இருக்குது. உங்கள் மனசை யாருமே இனிமேல் அவ்வளவு சீக்கிரம் திசை திருப்ப முடியாது. ஏற்கனவே நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, அவமானத்தெல்லாம் சந்தித்தாலும் மனசு சஞ்சலப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் எதுக்குமே கவலைப்பட போகிற அமைப்பு இல்லை. ஓரளவுக்கு உங்களுக்குரிய காலமாக இருக்குதுங்க. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ ஆற்றல் தரக்கூடிய சின்ன ஒளி மாதிரி தெரியுங்க. ஒரு சின்னதாக ஒரு பணவரவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு காலம் வரக்கூடிய அமைப்பை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக மெலிசாக தான் வரும். அது என்னடா எனக்கு எடுத்த உடனே போனது மட்டும் நிறைய போயிடுச்சுங்க, இழப்பு மட்டும் அதிகமாக இருக்குதுங்க, வர்றது என்னவோ கண்ணுக்கே தெரியலங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு முழு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் உண்மை. மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது ஒரு நல்ல தருணம் தாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்திற்குரிய காலம்தாங்க. ஒரு சிலவங்க நினச்சிக்குவாங்க, மிதுன ராசிக்காரர்களே எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனைங்க, என் வாழ்க்கையே ஒரு சூனியமாக போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மனசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்குவீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு அறிவின் வரம், ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடியவர்கள். புத்திசாலித்தனம்லாம் நிறைய இருக்கும். வெளியே தெரியாமவனா இருக்கலாம், உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி, நம்ம யார் என்ன பண்ணுறோம் எப்படி இருக்கணுன்ற உணர்வுகளோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். பிற ராசிகளை விட மிதுன ராசிக்கு அந்த உணர்வு, வேகம், சிந்தனை திறன், பேசக்கூடிய வல்லமை, யோசனை, புதுமை, இது எல்லாமே பிறவியிலேயே கொடுக்கப்பட்ட ஒரு வரம் தாங்க. உங்களுக்கு வரமாக எல்லா இடத்திலும் அமைக்கப்பட்ட ஒரு இந்த ராசி உங்களை நல்ல ஒரு அமைப்பில் தான் பிறந்திருக்கீங்க. இருந்தாலும் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ, தவறு நடந்துட்டாலோ, இழப்புகள் ஏற்பட்டாலோ அதை எப்படி சமாளிக்கணும், சமாதானப்படுத்திக்கணுன்றதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு வழியெல்லாம் தேடிடுவீங்க. கரெக்டாக தேடி உங்களுக்கான அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க.
இதுதாங்க உங்களுக்கான ஒரு நிதர்சனமான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்திற்கு உள்ளுக்குள்ள ஒரே நேரத்தில் 2 உணர்ச்சிகளோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஒரு பக்கம் மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பீங்க, ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க, எல்லாமே என்னால் முடிஞ்சிரும் செஞ்சிருவேன் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனசோர்வு ஏற்பட்டுரும். திடீர் மனச்சோர்வுலாம் வரும். என்னால் முடியாது, மற்றவங்க முன்னாடி என்னால் எந்த இடத்துலையும் நிற்க முடியாது போல இருக்கே அப்படின்னு உங்களையே நீங்கள் ரொம்ப சோர்வாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதோடு மட்டும் நிறுத்திக்கிட்டால் கூட பரவாயில்லைங்க. இதனால் மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோன்னு அந்த மனசை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடியவர்களாக இன்னைய வரைக்கும் இருக்கீங்க. இதுதாங்க உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. 2 மனசை வச்சுக்கக்கூடாது. ஒரு நேர்கோட்டில் இருங்க. யார் எது நினச்சா என்ன, நம்ம சரியாக இருக்கோங்கிற எண்ணத்தை நீங்கள் நிச்சயமாக ஏற்படுத்திக்கணும். மனசை எப்பயும் உங்களால் அமைதியாக வச்சுக்கவே முடியாதுங்க. அமைதியாக இருந்துடலாம், நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து பார்ப்போம், டைம் மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் மனசு உங்களை விடாது. இயல்பாக இருக்க முடியாத அளவிற்கு ஏதாவது சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வாழ்க்கையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். எப்பயும் ஏதாவது ஒரு பரிசோதனையிலே நம்ம இருக்கிறோமோ, நம்மளை எல்லாம் சோதிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடு இருப்பீங்க. வெளி உலகத்தை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி இல்லை. வெளி உலகத்தெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இது நாள் வரைக்கும் நிம்மதி இல்லாமல் ஒரு கேள்வியோடய உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. எனக்கு ஏன் இது நடக்கணும், நான் என்ன பண்ணேன், நல்லது தானே நினச்சேன், எனக்கே இது நடந்துச்சுன்னு அந்த கேள்விகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மிச்சமாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ கிரகங்கள் உங்களுக்கு எப்படி பலன்களை கொடுக்குது, நவகிரகங்கள் எப்படி உங்களுக்கு நல்ல ஆசையை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் அதிக நம்பிக்கையை கொடுக்குறாருங்க. தலைமை பண்பை ஏற்கக்கூடிய அமைப்பெல்லாம் தரார். மனநிலையே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியை தரக்கூடியதாக மாறக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுக்குறார். அதனால் அந்த தலைமை பொறுப்பெல்லாம் ஏற்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சில நேரங்களில் அதே முரண்பாடாக மாறக்கூடிய தருணமாகவும் மாறும். எப்படிங்க எனக்கு முரண்பாடு வருன்றீங்களா? ஒரு போஸ்டிங்கில் உங்களை உட்கார வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல யாராவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உடனடியாக அந்த இடத்துல உங்களுக்கு கோபம் வரும். என்னோட இடம், என்னோட தலைமையில் இருக்கிற நீ கீழே இருக்கிற நீ தப்பு பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரலாம். இதை கொஞ்சம் நீங்கள் தாங்க கட்டுப்படுத்தணும். இப்போ அப்படி தான் இருக்குது நேரம். எதையுமே ஈஸியாக எளிமையாக எடுத்துகிட்டு போகிற ஐடியா உங்களுக்கு கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாதாரணமாக ஏதாவது எடுத்துகிட்டு போவீங்களா? முடியாது. நீ ஏன் அதை பண்ண, இந்த தப்பு பண்ணது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி இது உங்களுக்கு வாக்குவாதமாக மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சொல்லணுன்னா உங்களுக்கு தலைமை பண்பு நல்ல அமைப்பு தான். அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. செவ்வாயை பொறுத்தவரையில் மிதுன ராசிக்கு வீரான் தைரியத்தெல்லாம் தரார். தைரியமாக இருக்க வைப்பார். கடன் கொடுத்தவங்க எதிர்க்க வந்தால் கூட ஆமாம் வாங்கிட்டேன் தான் தரேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. அவசர முடிவுகள்லாம் எடுக்க வைப்பார், கோபப்பட வைக்கிறாரு. அதனால் பிரச்சனை ஏதாங்க அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அந்த இடத்துல நிதானம் இல்லாமல் செயல்படக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறார். டக்குன்னு கோபம் வரும். கொடுத்துட்டல்ல, உனக்கு மாதம் ஆனால் காசு வரும், இப்போ என்ன இங்கே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி. அவங்க சாதாரணமாக ஏதாவது பேசக்கூட வந்திருக்கலாம், உங்களை பார்த்துட்டு ஒரு விஷ் பண்ண கூட வந்திருக்கலாம் தெரிஞ்சாலேன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை புரிஞ்சுக்காமல் பணத்தை கேட்க தானே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச ஆரம்பிப்பீங்க. அதே போல் குடும்பத்தில் கூட பாருங்கள், இப்போ சின்ன சின்ன விஷயம் கூட அந்த இடத்துல பெருசாக மாறக்கூடிய தருணமாக மாறிடும். ஒரு சின்ன சத்தம் போட்டால் கூட ஏன் சத்தம் போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வரும். இதையெல்லாம் உங்கள் உடல் நலத்துக்கும் பாதிப்புங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரும் பாதிச்சிடும், அமைதி இல்லாமல் போயிடும். அதனால் முடிந்த வரையிலும் செவ்வாய் உங்களுக்கு நிறைய கோபத்தை கொடுக்குறார், உஷ்ணத்தை கொடுக்குறார், சமாதானப்படுத்தலை. அதனால் நீங்கள் கொஞ்சம் சமாதானம் ஆகிக்கிறதுக்கு பாருங்கள். அதே போல் உங்கள் ராசிநாதனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிந்தனை தெளிவை கொடுக்குறாருங்க. யோசிக்கிறதெல்லாம் சிந்திச்சு யோசிப்பீங்க. புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை யோசித்து உங்களுக்குரியதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பெலாம் இருக்குது. சரியாக மாற்றிக்கலாம். இதை இப்படி செஞ்சால் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இதனால் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பிரகாசம் ஏற்படக்கூடியதாக உங்கள் ராசிநாதன் தராரு. குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமாக வருது. தொழில் வளர்ச்சி ஏற்படுது. தொழிலில் இப்போ ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கலாம், இல்லை லாபம் இல்லாமல் வியாபாரம் சரியாக இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் பெருகக்கூடிய அமைப்பு இருக்குது. பணப்புழக்கம் ஏற்படும்.
பணம் இருந்தால் தானே அடுத்த என்ன செய்யலான்ற எண்ணம் ஏற்படும். அந்த எல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க. நம்பிக்கையை தரக்கூடிய தருணத்தை உங்களுக்கு குரு பகவான் தராரு. ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும். எல்லாத்தையும் நம்பி நம்பி மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல சில நேரங்களில் துன்பம் தரக்கூடிய அமைப்பு வந்துடும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறத தெளிவு இருக்கணும். ஆனால் நீங்கள் யாரை நம்பினாலும் உங்களை முதல்ல நம்பிட்டு தான் மற்றவங்கள நம்பணும். அங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்கிற தைரியத்தோடு இறங்குங்க. சுக்கிரனை பொறுத்த வரையிலும் பண விஷயத்தெல்லாம் எல்லாமே தெளிவாக தான் இருக்கிறார். பண வரவு இருக்குது, கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரெல்லாம் கொடுக்குறாரு. இருந்தாலும் சில நேரங்களில் மனச்சோர்வு ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு மனச்சோர்வு வரும், தேவையில்லாத டென்ஷன், அந்த ஒரு விஷயமே இல்லாத விஷயத்த பெருசாக்கி பேசுறது, பெருசாக கஷ்டப்படுறது, அந்த மாதிரியான எண்ணங்களை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார். மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சிட்டிங்கனாலே போதுங்க, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இப்போ சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனக்கட்டுப்பாடு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. சனி பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ பொறுப்பு அதிகமாக கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். வாழ்க்கை பாடங்கள்லாம் ஏற்கனவே கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கற்றுக்க உங்களுக்கு சொன்னாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு சோதனை இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றியாக தரக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுப்பாருங்க. அது நிலைத்த வெற்றி. சும்மா இன்றைக்கி வெற்றி நாளைக்கு தோல்வி அப்படி கிடையாது. இந்த வெற்றினா இது உனக்கு மட்டும்தான், கடைசி வரைக்கும் அந்த வெற்றி உனக்குரியது தான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பது ஒரு அற்புதங்க. ராகுவை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா தொழிலாம் நல்ல ஒரு அமைப்போடு இருக்குது. வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை தருதுங்க. சில நேரம் கற்பனையிலேயே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க மாதிரிலாம் தோணக்கூடிய அமைப்பு இருக்கும். அவர் கற்பனா சக்தி அதிகமாக கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். இன்றைக்கி ₹1 வருது, ஆனால் ₹100 பட்ஜெட் போடுற அளவுக்கு உங்களுடைய மனசு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் செய்யும். வில்ல அப்படியே வளைச்சிருவேன்னுவீங்க. ஆனால் அங்கே என்ன இருக்குன்றது அந்த டைமுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மனதை ஒரு கற்பனையில் வச்சிருக்கிறவர் ராகு பகவான். அதனால் பார்த்துக்கோங்க, கற்பனை உங்களுக்கு திசை மாறக்கூடியதாகவும் மாறிடும். சில நேரம் அது சில விஷயங்கள் உங்களுக்கு தவறான சில வழிகளாக மாறிடக்கூடாது. அதுக்கெல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும். மனக்கட்டுப்பாடு மிக மிக முக்கியமான இடத்தில் மிதுன ராசி இருக்கீங்க. ரொம்ப யோசித்து செய்யுங்க. கேதுவை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை அதிகமாக கொடுக்குறாருங்க. ஏதாவது ஸ்லோகம் சொல்கிறது, கோவிலுக்கு போகிறது, நித்தமும் காலையில் எந்திரிக்கிறது, சுறுசுறுப்புடன் இருக்கிறது, அந்த மாதிரியான எண்ணங்களை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறாரு. எல்லா விதத்திலும் நல்ல ஒரு அமைப்பை கேது பகவான் கொடுக்குறார். அதே போல் எதிர்ப்புகள் எல்லாம் பல மடங்கு குறைஞ்சிடும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை பண்ணி உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அந்த தொல்லைகள் எல்லாம் தீரக்கூடிய தருணமாக கேது பகவான் இருக்காருங்க. மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது கிரகங்கள் உங்களுக்கு அறிவு, முயற்சி, சோதனை, சமநிலை எல்லாத்தையும் கலந்து ஒன்றா கொடுக்குது. அறிவாளியாகவும் கொடுக்குது, உங்களுடைய முயற்சி பண்ண சொல்லிக்கிட்டே இருக்குது. அதில் சில சமயம் சோதனை வரா மாதிரி இருக்கும். அந்த சோதனையே உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் மாறுது. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா உங்களோட எல்லாமே அதில் ஈடுபடக்கூடியதாகத்தான் அமையுது. எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை இயங்கக்கூடிய சக்தியை கொடுக்குதுங்க. உலகம் உங்களுக்கு நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையுது. நீங்கள் நிறைய உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பையும் வரீங்க. பாடம் கற்றுக் கொடுப்பீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படக்கூடிய இடத்துக்கெலாம் வரீங்க. எனக்கு எதுவும் கிடைக்கல, ஆனால் இவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது. இதில் என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படுற பாட்டுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம், ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா மற்றவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா உங்களுடைய கஷ்டம் அவங்க அனுபவிச்சதே கிடையாது. ஆனால் அந்த நல்லது மட்டும் உங்களுக்கு ஏன் நடக்குதுன்ற எண்ணங்கள் வரக்கூடிய தருணமாக இருக்குது. பொறாமை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கையை உங்களுக்காக வாழ அனுமதிச்சுக்கோங்க. மற்றவங்களுக்காக கிடையாதுங்கிறதுல புரிதல் இருக்கணும். மற்றவங்களெல்லாம் நினச்சி ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட அறிவை மன அமைதியோடு சேர்த்து உங்களுக்கு வழிபாடோடு செய்யுங்க. இந்த காலம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. மிதுனத்தை பொறுத்த வரையிலும் இந்த காலம் பொற்காலமாக தான் இருக்குது. அதை சரியாக கரெக்டாக நீங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணின்னு வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு சாதனையாளராக மாறக்கூடிய அத்தனை அற்புதங்களும் உங்களுக்கு நவகிரகங்கள் நல்ல ஆசையோடு கொடுக்குதுங்க.